ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோடு வந்திருக்குங்க. நேற்றுக்கு ரஜினி சார் பார்த்தினாக்கா துரந்தர் செகண்ட் பார்ட் படத்தை பற்றினா அவரோட ரிவ்யூ வந்து சொல்லியிருந்தாரு. அந்த படம் வந்து ரொம்பவே அவருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் எவ்ரி இந்தியன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதற்கு அந்த படத்தோட இயக்குனர் பார்த்தினாக்கா அவர் மனப்பூர்வமாக அவர் வந்து நன்றி தெரிவிச்சு அந்த ட்வீட்டை நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து சில பேர் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து ஒரு சங்கி. ஒரு காலத்தில் வந்து ஒரு படத்தோட நிகழ்ச்சியில் இவருடைய மகள் வந்து சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து எல்லோரும் சங்கின்னு சொல்கிறாங்க, அவர் சங்கி கிடையாதுங்க அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப உருக்கமாக பேசினாங்க. எனக்கு இப்போ அதை பார்த்தாக்கா அவங்க போய் சொன்னாங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் ட்வீட் போடுறாங்க. அது இல்லாமல் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், ஸோ எலெக்ஷன் வர நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் ரொம்ப அரசியல் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செட் ஆஃப் ஒரு பீப்புள்ஸ், ஒரு கட்சியை சார்ந்தவங்க வந்து இவர் வந்து சங்கி அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னைக்கு காலையில் இருந்து ட்வீட் போட்டுட்டு செம்மையாக வாங்கி கட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. என்ன விஷயம்னாக்கா, கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் வந்து இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உடனே அவர் சங்கின்னு சொல்கிறது எந்த விதமான ஒரு சாயத்தை வந்து அவர் மேலே பூச பார்க்குறாங்கன்னா அப்படி தெளிவாக தெரியுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா ஒரு மூவியாக இருந்தாக்கா 4 நாளில் 700 கோடிலாம் வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனையோ படம் தான் வந்திருக்கு. கேரளா ஸ்டோரிஸ் மாரி ஏகப்பட்ட படங்கள் ப்ரொபகண்டா மூவின்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கெல்லாம் மக்கள் இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கல. இது அதை தாண்டி நம்ம தேச உணர்வு பேட்ரிசம் சம்மந்தமான ஒரு மூவி இது. அதனால தான் மக்கள் 4 நாளில் 700 கோடி. தமிழ்நாட்டிலே ஹவுஸ்ஃபுல் ஷோ. நீங்கள் சொல்கிற இதே தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோ ஓடுது. எப்படி மக்கள் போய் பார்க்குறாங்க? அப்போ அத்தனை பேர் சங்கினாக்கா அப்போ யார் முட்டாள்ன்றது நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இங்கே விஷயம். இதை தாண்டி பார்த்தினாக்கா ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறவங்க இந்த படத்தை வந்து யாருமே வந்து வெளிப்படையாக பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்தினாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு அந்த மூவியை தான் பாராட்டினாங்க. அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி நக்கிட்டு போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படம் ஓப்பனாக எல்லாருமே பாராட்டுறாங்க. யார் தெலுங்கு டிஷில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ராஜமௌலியில் ஆரம்பித்து மகேஷ் பாபு, இவன் ராம் சரண், இன்னொரு பக்கம் அல்லு அர்ஜுன் சொல்லிட்டு எல்லாருமே இந்த படத்தை வந்து பாராட்டுறாங்க. ஹிந்தியில் ஷாருக் கான் பாராட்டுறாருங்க. அதுதாங்க முக்கியமான விஷயம். இங்கே இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே ஷாருக் கான் ஒருத்தர் பாராட்டுறாரு. அவர் யார்? இவங்க சொல்லக்கூடிய ஆளுங்க தானே. அப்புறம் எதுக்கு வந்து அவர் பாராட்டுறாரு? ஆனால் அதை தாண்டிங்க ஒரு விஷயம்னாக்கா, ரஜினி சார் மனசுக்கு ஒன்று பிடிச்சி போச்சு. அவர் வந்து நான் இல்லை நொல்லை, நான் இவங்களுக்கு ஜாலரை அடிப்பேன், அவங்களுக்கு வந்து காலை பிடிப்பேன் அப்படிலாம் கிடையாது. அவருக்கு பிடிச்சி போச்சுனாக்கா யாராக இருந்தாலும் எது வந்தாலும் பார்க்க மாட்டார். அவர் பிடிச்சதா அவர் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பார். அதுதான் இங்கே தலைவர். ஸோ ஒரே ஒரு ட்வீட்டு போட்டாரா, அவ்வளோதான். இத்தனை நாளாக என்ன உருட்டு இருந்தாங்க, இந்த கட்சிக்கு அவர் ஆதரவாக இருக்கார், அந்த கட்சி கூட நெருக்கமாக இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டோன்னே மறுபடியும் பழைய மாரி ஆரம்பிச்சிட்டாங்க இவர் சங்கின்னு. இவ்வளோ தான் இவங்க புத்தி. இதுலேயும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்களோட சில்லற புத்தி எந்த அளவுக்கு இருக்குது, சில்லற பசங்கன்றதை நிரூபிச்சுன்னு தான் இருக்காங்க. ஸோ விஷயம் என்னன்னாக்கா, இதுதான் ஒரு படத்தை படமாக பாருங்கள், அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அது நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்றதை பாருங்கள். பிடிச்சிருந்தா பாராட்டிட்டு போங்க, இல்லைனாக்கா விலைக்கு போங்க. இதுதான் என் கருத்து.